ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LSM Vlogs. இது வந்து சாட்டர்டே எடுத்த வீடியோ தான். சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் அவங்க அப்பா மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப மீன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சர மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வஞ்சர மீன் வந்து ஆயிடுச்சு, இப்போ சாப்பிட்டே ரொம்ப நாள் இருக்கும், ரொம்ப வருஷம் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறது. வஞ்சர மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் மதியம் வந்து ரசம் வச்சு வறுத்துட்டு மதியம் சாப்பிட்டாச்சு. பேலன்ஸ் வந்து ஒரு 5 துண்டு வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் வறுக்கல. அது வந்து நைட்டு வந்து குழம்பு வச்சு பார்க்கலாம். வஞ்சர மீன் இது வரைக்கும் குழம்பு வந்து ட்ரை பண்ணதில்லை. குட்டி மீன்லாம் ட்ரை பண்ணியிருக்கு. சரி, குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு தான் வந்து கடாயில் வந்து மீன் வறுத்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருந்தது. அது கூட கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த டைம் அரைச்சி வச்சு பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு தான் 2 தக்காளி, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அரைச்ச விழுதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா குட்டி லெமன் சைஸ் நான் புளி எடுத்திருக்கேன். ஏன்னா மீன் கம்மின்றதுனால புளி வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க. தக்காளியும் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கரைச்ச புளி கூட வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மசால் பொடியும், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கறி மசாலா என்கிட்ட இல்லை, காலி ஆகிடுச்சு. கரம் மசாலா இல்லை, கறி மசாலா. அது மீன் குழம்பு போட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன். எல்லாமே நம்ம கரைச்சி வச்சதை வந்து இந்த பச்சை வாசனை போய் நல்லா வதக்குனதுக்கப்புறமா அது கூட ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். என்னதான் இருந்தாலும் குட்டி மீன் வந்து குட்டி மீன் தான். குட்டி மீன்லாம் வந்து எப்போவுமே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. எனக்கு இது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அந்த மீன் குழம்புல அந்த மீனோட டேஸ்ட் வந்து இறங்கலையோ அப்படின்னு தோணுது. நான் வறுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பட் குட்டி மீன்லாம் நம்ம இப்படி போட்டு குழம்பு வச்சாலும் அப்படியே வீணே மணக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மீன் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு மசால் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வெஜ் ஆர் நான்வெஜ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு குழம்பு மசால் பொடி வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக மசால் போடணுன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. கரம் மசாலா, கறி மசாலா மட்டும் போட்டாலே போதும். இந்த சிக்கனுக்கு, மட்டனுக்கு, மீன் குழம்புக்குன்னு தனித்தனியாக. பட் இந்த ஒரு குழம்பு மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.